முடியரசன் பார்த்ததில்ல. அவரை வந்து நிறையா புகழ்ந்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து அந்த காலத்தில் நிறையா பேர் நிறையா விஷயம் கற்றுப்பாங்க. ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கவிஞன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு நான் வந்து முடியரசனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார், எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். பெரியார் என்ன சொல்லியிருப்பார்னா, கவிஞன்னா யார், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா அது இவர் தான் அப்படின்னு. இப்போ பகுத்தறிவுனாலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, பெரியார் பெரியார் பெரியார்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் பெரியார்ன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ கவிஞன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு முடியரசன் தான்ப்பா. அப்படி சொல்லும்போது தான் இவர் என்ன சொல்லுவார்னா, கவிஞன் யார் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பகுத்தறிவு கவிஞனான முடியரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அதுதான் பார்த்துருப்போம். பேர் வந்து பகுத்தறிவு கவிஞன் அப்படின்னா யாருன்னா முடியரசன் தான். அப்படி இப்போ யார் சொன்னாங்க அப்படின்னா பெரியார்னு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்து குன்றக்குடியும் இவர் வந்து சொல்லியிருப்பார்ல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதி வந்து ஒழியணும், இந்த மாதிரிலாம் வந்து மேடையில் நின்று நிறையா பேர் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி வாழ்ந்து காட்டின ஒருத்தர் இருக்காங்களா, இவரை தவிர யாராவது இருக்காங்களா அப்படின்னு குன்றக்குடி வந்து கேட்குறாரு. அடுத்து வாசுபா மாணிக்கம். இவர் வந்து பாட பிறந்த பழம் சபை மாணவன், மூடப்பழக்கம் சாடிய பகலவன். இங்கே இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. மூடப்பழக்கம் சாடிய அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே பெரியாருக்கு போயிடுவோம். பெரியார் ஒன்று தான் சொல்லியிருக்காரு. கவிஞன் யார் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு அப்படின்றதோடு நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்போ மித்தது இந்த வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலே அது இவங்களில் யாராவது தான் இருக்கணும். உங்களுக்கு ஒன்ஸ் எம்ஜிஆர் ஞாபகம் இருக்குது, குன்றக்குடி ஞாபகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எலிமினேட் பண்ணி கூட சொல்லிடலாம். ஓகே, வாசுபா மாணிக்கம் படிச்சிருக்கோமே அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இலக்கியம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிட்ரேச்சர்னால் அதுக்கு வந்து நிலம், இலக்கணம்னா அதுக்கு வந்து ஒரு அரணு, கவிதைனா அதுக்கு ஒரு கோல், கற்பனைனா அதுக்கு ஒரு கொடி அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சொல்லி சொல்லி இவரை வந்து புகழ்ந்திருப்பார். யாரை? முடியரசனை. பெரும்பாலும் முடிச்சிட்டோம். ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணால் விட்டு போயிருக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கூட கமெண்ட்டில் போடுங்க. இது விட்டுருச்சு, இது வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.